கொஞ்ச நேரம் வாயை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாதோ? ஏன்பா உனக்கு இப்ப என்ன பண்ணுது? வந்தத கஞ்சி ஊத்தி தட்டுல வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்லையா? அம்மா உனக்கு வேலை கொடுத்துட்டு தானே போனா. இன்னும் அப்பா கஞ்சி குடிக்க வரல, அதுக்குள்ள நீ கஞ்சி ஊத்திட்டு வந்து நிக்க. அவர் குடிச்சிட்டு மிச்சம் மீறி வச்சாலும் பரவாயில்ல, அதை குடிச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் நீ இப்படி இருக்க? இப்ப அப்பாக்கு பத்துமா பத்தாதான் தெரியல. அதெல்லாம் பத்தம் பார்த்தா நீ அடஞ்சு என்ன? அம்மா நிறைய தான் கஞ்சி ஊத்தி வச்சா. வீட்டுல நல்லா இறை எடுத்துட்டு தானே வந்தா, அதுக்கப்புறம் எதுக்குலாம் இங்க வந்ததை மறுபடியும் கஞ்சி ஊத்தி வச்சுக்கிட்டு நிக்க? உனக்கு என்ன ஊத்தி குடி. எதுக்கு இப்படி பொறாமையில பொங்கிட்டு அடக்க? ஆமா, பொறாமையில பொங்குறவ மூஞ்சி ஆள வரான். தூர போவ, அப்புறம் தட்டுக்குள்ள ஓலை விழுந்துட்டுன்னு அதுக்கு வேற என்கிட்ட சண்டைக்கு நிப்பா. நான் தான் முதல் இங்க வந்து உட்கார்ந்தேன், அதுக்கப்புறம் தான் நீ தட்டிக்கு ஓலை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்த. நீ அந்த பக்கமா திரும்பி இருந்து பின்னுப்பா. சரியான தீனி பண்டாரம். தூர போவ சொல்லிக்க, அதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேனே. நமக்கு சோறு தான் முக்கியம். அடாடா, வெங்காயம் பச்சை மிளகா எப்படி இருக்கு தெரியுமா காம்பினேஷன்? கேவலமா இருக்கும். அதில் கொஞ்சம் பருப்பு கறி எடுத்து ஊத்திக்கவே. வேண்டாம் வேண்டாம், அது அப்பாக்கு இருக்கட்டும், எனக்கு இது போதும். சி, எப்படிதான் இவளுக்கெல்லாம் வயிற்றுல இடம் இருக்கோ தெரியல. அணிலையும் ஓனானே என்னத்தையும் பார்த்துட்டு துரத்திட்டு ஓடுதுல. ஓடு ஓடு, பின்னாடியே போ, என்னத்தை பிடிக்குதுன்னு போய் பாரு. இதை பிடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னல இவன் நாயை விட வேகமா ஓடுறான். அணில நாய் பிடிச்சாலும் சரி, நாய் எந்த காட்டி பிடிச்சாலும் சரி, என்னத்தையாவது ஒருத்தர் எதையாவது பிடிச்சிட்டு வரட்டும். ஆனா இவன் எங்க போய் உட்கார்ந்து சுட்டி சுத்துங்கிறது? இந்த ஒண்ணு வச்சு என்னடா பண்றது? அது உன் கடாப்பல் ஒருத்தனுக்கே பத்தாது, இன்னும் 2 3 ஏதாவது கிடைக்கட்டும். கிடைச்சப்ப சேர்த்து சுட்டு திங்கலாம். சே, இது உயிரோட இருந்தாலாவது பூமாரிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பேன். என் தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுவா அணில்னா. உன் தங்கச்சி அவ கொள்ளதாம்ல செய்வா. சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டாள. அவ ஆசையா வளர்ப்பா தெரியுமா? எவ்வளவு ஆசைப்படுவா தெரியுமா அணில்னா? இது வரைக்கும் எத்தனை அணில் அவளுக்கு பிடிச்சு கொடுத்தாச்சு. எல்லாம் ஓடிட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஓடாதுன்னு நினைக்கேன். அவளே கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவாளா இருக்கும். என்னெல்லாம் சொல்ற? ஆமா, பின்ன என்ன? அது எப்படி ஓடும்? நல்லா வளர்க்க அணில் வீட்டுல தான் கிடக்கும், சுத்தி சுத்தி வர கண்டிருக்கு. அவ ஓடிட்டு நீ என்னைக்கு ஓடினது கண்ணால பாத்திருக்கியா? ஒண்ணு ஓடி இருக்கு பாத்திருக்கேன், மத்த அணிலாம் ஓடிட்டு தான் சொல்லியிருக்காள. எனக்கு தெரிஞ்சு உங்க தங்கச்சி அந்த அணில வச்சு வளாடியன்னு கழுத்தை திருச்சி போட்டு கொன்னுருவான்னு நினைக்கேன். அதான் ஓடிட்டு நீரியா. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இருக்குமோ? அத பாம்பு பிடிச்சிட்டு வருதுல. என்னது பாம்பா? யாரை திரும்ப இப்படி ஓடியாரா? ஐயோ, அது என்னத்தையே துரத்திட்டு ஓடுதுன்னு பார்த்தா அது பாம்பை பிடிச்சிட்டு வருது. அந்தல கல் எடுத்து துரத்தி விட்டுருக்கேன், ஓடிடுச்சு நாய். யாரை துரத்துன? அதை பிடிச்சிட்டு வந்துருந்துச்சுன்னா பாம்பு கறி வச்சு தின்னுருக்கலாம்ல. ஓ மோர, அது தின்ட்டு செத்து கிடக்கிறதுக்கால சும்மா இருல. சரி விடுங்க, போற வழியில நான் அந்த தோட்டத்துல வள்ளி கிழங்கு வளைய போட்டுருப்பாங்க, அது ஒரு 2 வள்ளி கிழங்கு பிடிங்கிட்டு அப்படியே போயிட்டு சுட்டு தின்னுட்டு நானிலையும் சுட்டு தின்னுட்டு வருவோம். பச்சை மிளகா உப்பு வேணும்லால? அது நாங்க சோனி தோட்டத்துல அங்கே கிடக்கும், மூட்டுக்கு மூட அங்கே மிளகா செடியில அங்கே நிற்கு. அதுல ஒண்ணு பிடிங்கிட்டு அங்க மோட்டர் ரூமுக்குள்ள உப்பு டப்பா வச்சிருப்பா, அங்க போயிட்டு உப்பை எடுத்துட்டு போயிட்டு சுட்டு தின்னுட்டு வருவோம். வா. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, வா வா. கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, உனக்காக நான் இருப்பேன், உன்னழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என்னுயிரே. இப்ப ஏன் இப்படி ஆல்பம் சங்கா போட்டு கொள்ற? ஏன் உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்கேன். தயவு செய்து அந்த பாட்டை மாத்துவ, எரிச்சலா வருது. நீ தான் பிடிஎஸ் சாங்லாம் வைக்க, அது உனக்கு புரிய கூட செய்யாது. அப்ப நீ அதை வச்சு கழுத்து எடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நான் கேட்கவா செய்யறேன். அதனால நான் வைக்க பாட்டையும் நீ வைக்காதன்னு சொல்லாத சொல்லிட்டேம்மா. உனக்கு பிடிஎஸ் சாங்க்கு முதல் அர்த்தமாக தெரியுமாவே, இருந்தாலும் வைக்கல. நீ மூடு என்ன? இங்கிலீஷ் பாட்டுக்கெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு அர்த்தம் தெரியும், கொரியன் லாங்குவேஜ் தான் தெரியாது. பட் இருந்தாலும் சாங் நல்லா தான் இருக்கும், நான் பாடுவேன். அது மாதிரி ஆல்பம் சாங் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். அதனால நீ அதை கேள்வி கேட்காதனே. கிரிஞ்சி ஓவர் கிரிஞ்சா இருக்கு. நீ மூடு. இல்ல சதீஷ் அங்க பாரு, சோனி சந்தியா கலாம் அங்க தான் இருக்காவே. அவியல் விட்ட கேட்டுட்டே உப்பு எடுத்துட்டு போவோம்ல. ஆமா சரி வாங்க. ஓய் சோனி. அது யாரு? ஓய் சதீஷ், என்னடா அந்த பக்கம்? என்னதுல அது கையில? வேற என்ன? அணில் தான். சாப்பிடுறியா? சீ, யானை இப்படி பண்ணி வச்சிருக்கியே, பாவம்ல அது. அட நீ வேற சோனி, என்ன அவ்வளோ உட்கார்ந்து செட்டில் ஆயிட்டானுவ, நம்மளும் அப்ப உட்கார்ந்துருவோம். யானை இப்படி வேட்டைக்கு போறேன்னு எல்லா உயிரையும் அடிச்சு கொன்னுட்டு அடக்கியே. இது அந்த அணில நாங்க கொல்லல, எங்க கூட வந்த வேட்டை நாய் தான் கொன்னுச்சு. மோத அந்த நாயை அடிச்சு கொன்னா எல்லாம் சரியாயிரும். சீ, பாவம்ல அந்த அணிலு. அந்த நாய் எப்பயும் இந்த முயல் எல்லாம் பிடிக்கும்ல, அது மாதிரி இந்த அணிலையும் ஓடிட்டு இருக்கு
வந்துட்டு நாங்கள் வேலை பாவன்னு தான் பார்த்தோம். என்ன பண்ண அது செத்துட்டு செத்தப்புறம் என்ன பண்றதுன்னு அப்படியே தூக்கிட்டு வந்தோம். இனிமே அதுக்குன்னு சும்மாயே விடுவியே, அதை இனிமே சுட்டு தானே திம்பிய. ஆமா, வேட்டைக்கு வந்து நாயும் ஓடி போயிடுச்சு. பாம்பு கடிச்சிட்டு அடுத்து வந்துச்சு போல இருக்கு. அந்த காட்டி கல் எடுத்து அடிச்சு துரத்தி விட்டானா. அது என்ன எங்கேயாவது போயிட்டு அப்புறம் வரும். இது நாங்க அந்தாலும் ஜேம்சன் தோட்டத்துல கொஞ்சம் வள்ளி கிழங்கெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டு சுட்டு தின்ட்டு அப்படியே போலான்னு பார்த்தோம். அதான் உப்பு மிளகா எடுக்கிறதுக்கு இங்க வந்தோம். ஆமா, உப்பு இருக்கும்ல, உங்க மோட்டர் ரூம்ல தானே இருக்கு. ஆமா, அந்த சாப்புக்குள்ள இருக்கும். அங்க போய் பாருங்க. அப்பா இங்க மாலை போட்டுக்கும் போது தங்கி இருந்தார்ல, அப்ப அங்க சமைக்கிறது சாப்புக்குள்ள தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அங்க இருக்கும், அங்க போய் பாரு. அதான் மோட்டர் ரூம் பக்கத்துல தானே சாப்பு கட்டி இருப்பியே. ஆமா ஆமா, அங்கதான் இருக்கும். அதை எடுக்க தான் வந்தோம். சரி, எப்படிதான் இந்த பிஞ்சி உயிரெல்லாம் போய் திங்க தோணுதோ தெரியல உங்களுக்கு. அட சோனி, நான்லாம் திங்க மாட்டேன். அவன்தான் திம்பானுவே. என்னையில எதுவும் நீ தப்பா நினைச்சிடாத. நீ மூடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும். அசிங்கப்பட்டான் ஜெகனு. தங்கச்சி மட்டும் இதை பார்த்தானா சோத்துல விஷத்தை வச்சிருவாள. எப்ப ஆமா, அவகிட்ட சொல்லி விடாத. அதுக்கப்புறம் அவன் நான் திங்குற சோத்துல பள்ளி எடுத்து போட்டாலும் போட்டுருவா. ஐயும் தின்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இதுக்குதான் உங்களுக்குலாம் காலேஜ் லீவ் விடப்படாதுங்கிறது. லீவ் விட்டாலே நீங்களும் இப்படிதான் சுத்திக்கிட்டு திரிவிய. அதுவும் பாரு, ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுக்கிட்டு எப்போ வேற துணி தான் விடாமல எப்போ பார்த்தாலும் இதான் போடுற. எத்தனை பேர் சொல்லியாச்சு இந்த துணியை மாத்துன்னு. அட நீ வேற சும்மா இரு ஜோனி. இந்த Dress காஸ்டியூமோட மகிமை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் நான் அப்படி சொல்லல சதீஷ். உனக்கு எவ்வளவு காத்தோட்டமா இருக்குன்னு. ஆமா, ஆண்களின் அடையாளம் நண்டு பிராண்ட் வேட்டி சட்டைகள். இப்ப வேட்டிக்குள்ள பூரா போகுது பாரு. ஐயே, பூர்லனாலும் நீ தூக்கி போட்டுருவ போல இருக்கே. சும்மா சொன்னல, நானே பூரான கண்டனா 10 ஊர் தள்ளி ஓடுவேன். இந்த அந்த ஓலக்குள்ள பூரா கொடுக்க கிடக்க ஏதாவது இருக்கும். நீ சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சச்சே, அதெல்லாம் இல்ல. நாங்க ஓலையெல்லாம் தட்டி எடுத்துக்கொண்டு போட்டு தான் தட்டி மணிச்சிட்டு இருக்கோம். இங்க நல்லா வராது. ஆனா எப்ப வந்தீங்க? இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் வந்தோம். எங்க அம்மா ஓலை பறக்க போயிருக்கா. நாங்கள் வீட்டுல உட்கார்ந்து தட்டி மணிச்சிட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்களும் நல்லா ஜாலியா வேட்டைக்கு சுத்துறிய, அங்க இங்கன்னு ஜாலியா இருக்கிய. எங்களை பத்தியா வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். வீட்டை விட்டா நான் இப்படி தோட்டத்துக்கு வந்தா கொஞ்ச நேரம் இங்கே கறந்துட்டு ஏதாவது வேலையை பார்ப்போம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நீங்க அப்படி இல்லை. எத்தனை தோட்டத்துக்கு எத்தனை காடு மலை கிணறுன்னு தாண்டி குதிச்சு விளையாடிட்டு ஜாலியா இருக்கிய. பிறந்த ஆம்பளையா பிறக்கணும்ல, அப்பதான் உங்களே மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ண முடியும். அட நீ வேற, எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி என்னெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு? நல்லா ஜாலியா சுத்தி திரியிறிய. நாங்களும் அப்படி சுத்தி தெரிய முடியாத உங்கள் வேலை மாதிரி ஆத்தங்கிற பக்கம் குளத்தாங்கிற பக்கம்னு. எங்க அம்மா கூடயே போனோம், எங்க அம்மா கூடயே வரணும். நாங்க உங்களை யாரு போக கூடாதுன்னு சொன்னா எங்க கூட வாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம். எதுக்கு? எங்க வீட்டுல நாங்க தருமடி வாங்குறதுக்கா? அதானே. ஆமா, நீ கஞ்சி குடிக்க போலையா? பிள்ளைல அங்கதான் உட்கார்ந்துருக்காளுவ. போவோம், போய் கஞ்சி குடியும். நான் அந்த ஓலையெல்லாம் பறக்கி போட்டுட்டு வரேன். கஞ்சி ஊத்தி தரதுக்கு நான் தான் வரணுமா? இல்லை சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். கஞ்சி பொறுமையாக குடிக்கலாம், எங்கே ஓடிற போகுது. ஆமாம், நேற்று ரேஷனில் வாங்கினி அந்த 4000 ரூபாய் என்ன பண்ணுனா? என்ன பண்ணான்னா வேற சீட்டு பைசா அந்த மாசம் கொடுக்காண்டாமா. நீர் தரவா செஞ்சியாரு. அந்த காசை தான் எடுத்து சீட்டு பைசாக்கு கொடுத்துருக்கேன், குறைக்கி போட்டு. ஓ, சீட்டு கொடுத்துட்டியோ? அது என்னத்துக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீரு? இல்லை என்ன பண்ணுனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்ப தலைமை எனக்கு அதில் பங்கு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பங்கு கேட்கலான்னு பார்த்தேன். ஆமா, கேப்பியாரு. சீட்டு பைசாக்கு காசு கொடுக்க அந்த மாசம் தரல. மலைக்கு போயிட்டு வந்து மறுபடி பார்த்து தாரேன்ட்டு இன்னும் தரல. சரி, அந்த காசையாவது கொண்டு போய் கட்டுவோன்னு கட்டுனேன். சரி, ரைட் விடு. அடுத்து பிள்ளைகளுக்கு பொங்கலுக்கு துணி எடுத்து கேட்குமே. தெரியுதுல்ல பிள்ளைகளுக்கு கேட்கணும். எம்பிட்டு காசு வந்தாலும் தண்ணி மாதிரி கரைஞ்சிருது. என்னத்தை செய்ய? அவள் வேலை நான் சமாளிச்சுக்கிடியே. எனக்கு மொய் எழுத மட்டும் ஒரு 500 ரூபா தாங்க. என்ன மொய்? யாருக்கு மொய்? எங்க அக்கா மாமியார் இருக்குல்ல, அது வழி சொந்தத்துல ஒரு கல்யாணம்னு அன்னைக்கு பத்திரிக்கை தந்துட்டு போனாவே. அதனால அந்த கல்யாணத்துக்கு போனா மொய் வைக்க ஒரு 500 ரூபா வேண்டாமா? உங்க அக்கா மாமியார் வழி சொந்தத்துக்கெல்லாம் நீ எதுக்கு 500 ரூபா எழுதணும்? போயிட்டு ஒரு 100 ரூபா எழுதிட்டு வேணா வச்சுட்டு வா. ஐயோ மனுஷா, இந்த காலத்துல 100 ரூபாலாம் எவன் எழுதியான்? சரி, 100 இருந்தா ஒரு 200 எழுதிட்டு வா. 500 என்னத்துக்கு? 500 எழுதுனாதானே எங்க அக்காவுக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்கும். 100 200 எழுதிட்டு வந்தா அவளை என்ன நீ மதிப்பாவ? அது போதும் 200 போதும். எழுதிட்டு வேணா பார்த்துட்டு வா. என்னைக்கு? தையில தான் கல்யாணம். இன்னும் 2 வாரம் கிடக்கு. இன்னும் 2 வாரம் கிடக்குல்ல. 2 வாரம் கதையை தான் நீ இப்ப பேசிட்டு இருக்கியாக்கும். இல்ல, முன்னாடியே சொல்லி வைக்கேன். வேற நீ என்கிட்ட சொல்லையா செஞ்சா நிறுவியர்ல, அதுக்கு தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வருவேன். நீர் வாரியற எப்படி? நான் வரல. நீயே போயிட்டு வா. பிள்ளைகள் வந்தாலும் அவளையும் கூப்பிட்டு போ.
அவளும் எங்கே வருவாள், அவ்வளோ காலேஜ் அடக்கம். நான் மட்டும் போயிட்டு எங்கள் அக்கா கூட போயிட்டு வந்துடுவேன். போயிட்டு வா, எத்தனை நாளும் இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அப்படிதான் இருக்க போகிறேன். போயிட்டு ஒரு 4 நாள் எங்கள் அக்கா வீட்டில் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் என் அருமை தெரியும். என்ன அருமை தெரிய போகுது? காலையிலே எழுந்திரிச்சு நல்ல வெளியே போய் டீ கடையில் ஒரு டீயை குடிப்பேன். பிள்ளைகளுக்கும் டீ வேணும்னா வாங்கி கொடுப்பேன். அதில் காய்ச்சி குடிப்பால் வேணால் குடிக்கட்டும். சோறு என்ன ராத்திரியே வடிச்சு போட்டால் காலையில் கஞ்சி கிடக்கும், ஊற்றிக்கிட்டு தோட்டத்துக்கு வந்துடுவேன். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 50 கொடுத்தேன்னா கேன்டீனில் வாங்கி சாப்பிடுங்கம்மான்னா அவ்வளோ கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டு வருவாளுவேன். வந்ததும் என்னத்தையாவது செஞ்சு சாப்பிடுங்கம்மான்னு சொன்னா செஞ்சு தின்னுட்டு கிடக்க போகிறது பிள்ளைகள். ஒன்னே யார் தேட போகிறா? ஓஹோ, அப்போ நான் தேவையில்ல என்ன இந்த வீட்டில்? நான் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான் உண்மை இருக்கு. உன்னை யாருங்க தேடியா? தெரியும் ஓய், நான் இல்லாதனால தான் உமருக்கு என் அருமை தெரியும். இருங்க, நான் போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு தானே வருவேன். 4 நாள் என்ன, மாச கணக்காக கூட இருந்துட்டு வா, நான் பார்த்துக்கிட்டே இங்கே. போண்டேன்னு இருக்கியாரு, ஒரு நாள் இருந்துக்கிடுவேன் பாரு. போ, நான் போய் கஞ்சி ஒடிச்சிட்டு வரேன். சந்தோஷத்துக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தானே தோணுதுடா மச்சான். ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி சந்தோஷனாக்கு பிரச்சனை வரும்? சும்மா முட்டாள்தனமா பேசாதீங்க. இல்ல மச்சான், அன்னைக்கு மட்டும் சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வராம இருந்திருந்தான்னா சாலினிக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. என் மேல இருக்க பாசத்துல தானே சாலினி அவன் விட்டுட்டு அவசர அவசரமா என்னைய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அது யாரோ பண்ண சதியில நடந்தது, அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. சந்தோஷ் சாலினி பிரிஞ்சதுக்கு காரணம் நான் தானோன்னு. ஏங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஏன் தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்கிட்டு அடக்குறீங்க? நீங்களும் மேலும் மேலும் இதே பேசி பேசி உங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சிஸ்டர் அழாதீங்க சிஸ்டர். சுவி, அவங்கள சமாதானப்படுத்து. ஏய் கமலி, அழாதடி. விமலண்ணா, நீங்க கவலைப்படுறதுனால தான் கமலி அழுதுகிட்டு இருக்கா. நீங்க தயவு செய்து உங்க மேல எல்லா பழியும் தூக்கி போட்டுக்காதீங்க. ஒன்றும் ஆகாது, சாலினியை கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி சொல்லி சொல்லியே இருக்க போறோம்? சந்தோஷ் இன்னும் சரியாகல. அவன் இப்படியே இருந்தானா பைத்தியம் ஆயிருவான். சீக்கிரம் சீக்கிரம் வழிவிடுங்க, இந்த பாட்டியை இதுல படுக்க வைக்கலாம். ஸ்ட்ரக்சர் இல்லதான் இருக்கு. என்னாச்சு? ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தம்பி. ஒரு கார் வேகமா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல இந்த அம்மா மேல இடிச்சிட்டு போயிருச்சு. சரி சரி, சீக்கிரம் இதுல படுக்க வைங்க. இந்த அம்மாவை பாத்துக்கங்க, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு ஓடி வந்துடுறேன். சரிண்ணே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் டாக்டர். தண்ணி தண்ணி. விமலி, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அந்த அம்மாக்கு. இந்த சமயத்துல தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாதுடா. டாக்டர் வரட்டும், வெயிட் பண்ணு. தண்ணி தண்ணி. அந்த நர்ஸே வந்துட்டாங்க. சீக்கிரம் பாருங்க நர்ஸ், அந்த பாட்டிக்கு நல்லா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அட, இந்த பாட்டிமாவா? இந்த பாட்டிமா இப்பதானே ரிசப்ஷன்ல யாரோ சந்தோஷ்னு கேட்டுட்டு நின்னாங்க. அச்சச்சோ, அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? அந்த பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே காலை எடுத்துதான் வச்சாங்க. அதுக்குள்ள வேகமா ஒரு வண்டி வந்து வேகமா மோதிட்டு வேகமா போயிருச்சு, நிக்காம. அச்சச்சோ, டாக்டர் வேற முக்கியமான ஆபரேஷன்ல இருக்காரே. இது ஏதாவது பண்ணுங்க சிஸ்டர். சரி இருங்க, உள்ள எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போலாம். சிஸ்டர், என்ன நேம் சொன்னீங்க? என்ன சார்? இல்ல, அந்த பாட்டி யாரையோ தேடி வந்ததா சொன்னீங்களே. ஆமா, ரிசப்ஷன்ல யாரோ சந்தோஷ்ன்றவங்கள தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாட்டி கிளம்பிட்டாங்க. இப்ப பார்த்தா உடனே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் எங்களுக்கே ஒன்றும் புரியல. சரி, அவங்கள எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போறோம். ஹெல்ப் பண்ணுங்க சார். விமல், ஒருவேளை நம்ம சந்தோஷம் இருக்குமோ? அதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் அந்த பாட்டி கிட்ட பேசிக்கிறேன் சிஸ்டர். பாட்டி, நீங்க சந்தோஷம் தேடி வந்தீங்க? சாரி நீ. சந்தோஷ் சந்தோஷ். மோதிரம் மோதிரம் மோதிரம். என்ன பாட்டி சொல்றீங்க? புரியல. மோதிரத்தை வாங்கிக்கப்பா. அட, இது சாலினிக்கு சந்தோஷ் வாங்கி கொடுத்த மோதிரமாச்சே. அது எப்படி இந்த பாட்டி கைக்கு வந்தது? சார் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சார். அந்த பாட்டிக்கு நிறைய பிளட் போய்கிட்டே இருக்கு. எமர்ஜென்சி வார்டுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். எதுவா இருந்தாலும் நீங்க அப்புறமா பேசிக்கிடுங்க அந்த பாட்டி கிட்ட. சந்தோஷ் சந்தோஷ் சாலினி. சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். வாங்க சிஸ்டர், அந்த பாட்டியை தூக்கிட்டு போலாம். என்னங்க, என்னாச்சு? கமலி, இது இது நம்ம சாலினியோட மோதிரம். என்னங்க சொல்றீங்க? ஆமா கமலி, எனக்கு நல்லா தெரியும். இது அன்னைக்கு கல்யாண நாளுக்காக சந்தோஷ் சாலினிக்கு போட்ட மோதிரம். அது எப்படி இந்த பாட்டி கைக்கு வந்துச்சுன்னு தெரியல. என்னாச்சு ப்ரோ? இங்க அந்த பாட்டி சாலினியோட மோதிரத்தை தான் கொண்டு வந்திருக்குது. என்ன சொல்ற? ஆமா மச்சான், இது சாலினியோட மோதிரம் தான். இவ்வளவு நாள் சாலினி உயிரோட இருக்காளா இல்லையான்னு பயந்துகிட்டு இருந்தோம். இப்ப அவ மோதிரம் கிடைச்சிருக்குன்னா அப்ப சாலினி உயிரோட தானே இருப்பா. ஆமா மச்சான், எனக்கும் அதே சந்தேகம் தான். இப்போ நம்ம எப்படி சாலினியை கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே. நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுவோம். ஆமா மச்சான், எப்படி ஆயினும் கண்டுபிடிக்கணும் இத. சாலினி, அட கனவா? சாலினிக்கு என்னமோ ஆன மாதிரி கனவு கண்டமே. கனவுல பார்த்த சித்தர் சாலினி. நமக்கு அப்பப்போ சாலினிக்கு பிரச்சனைனா அந்த சித்தர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவரை தேடி போனோன்னா கண்டிப்பா சாலினி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஏன் எனக்கு இவ்வளவு நாளா தோணல? அந்த சாமியார் இருக்க கோயிலை தேடி போனோம்னா அவரை பார்த்து ஏதாவது கேட்டேன்னா அவர் நமக்கு ஏதாவது உதவி பண்ணாருன்னா சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், நான் அதை வச்சு சாலினியை கண்டுபிடிச்சிருவேன். அதான் சரி, நான் இப்பவே அந்த சாமியாரை தேடி போறேன். நம்ம
போலீஸ்க்கு போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரிடா மச்சான். அந்த பாட்டி கண்ணு முழிச்சாங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டா சொல்லுவாங்கல்ல. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட கடவுளே, அந்த பாட்டி இப்படி பட்டுன்னு பொட்டுன்னு மண்டைய போட்டுருச்சே. என்னன்னு சொல்றீங்க? ஆமாப்பா, நான் கூட அந்த பாட்டியை ஈஸியா காப்பாத்திரலாம், அடிபட்ட உடனே தூக்கிட்டு வந்துட்டோமேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தேன்னா அந்த பாட்டி பொட்டுன்னு உள்ள மண்டையை போட்டுருச்சு. யாரு எப்ப இருக்கா போறானே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்த மனுஷனை நாளைக்கு பார்க்க முடிய மாட்டேங்குது. என்னத்த செய்ய? அந்த பாட்டிக்கு அவ்வளவுதான் விதின்னு இருந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே இப்படி சறுக்கிட்டு போனா நம்ம என்னதான் பண்றது? விமல் மச்சான், என்ன மன்னிச்சிருடா. என்னால தாண்டா உனக்கு இவ்வளவு கஷ்டமோ. டேய், ஏன் மச்சான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இது சாலினியோட மோதிரம் மச்சே. இது எப்படி இங்க? விமல், என்ன நடந்தது சொல்லு. ஆமா மச்சான், இது சாலினியோட மோதிரம் தான். ஒரு பாட்டி தான் கொண்டு வந்திருக்கு. அது சந்தோஷம்னு உன்னைய தேடிதான் வந்திருக்கு. ரிசப்ஷன்ல உன்னையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றதுனால போயிருச்சான். அதுக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்லே ஆக்சிடென்ட் ஆகி அது உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கு. கடைசி நேரத்துல இந்த மோதிரத்தை கொடுத்துட்டு செத்து போச்சுடா மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவ்வளவு நாள் சாலினி நமக்கு உயிரோட இருக்காளா இல்லையான்னு டவுட் தான் இருந்தது. இப்ப இந்த மோதிரத்தை பார்த்து தான் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாலினி உயிரோட தான் இருக்கான்னு. எனக்கு அது போதும். வா மச்சான். எங்கடா? நான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. கமலி, 2 பேரும் பத்திரமா இருங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். சரிங்க. அடா, இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? அவசர அவசரமா போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு தெரியலங்க. சந்தோஷம் தான் வேக வேகமா விமலனாவை இழுத்துக்கிட்டு போறாரு. எங்கன்னு தெரியல. சரி, நீங்க 2 பேரும் சேஃபா இருங்க. நான் போய் பாக்குறேன் என்னன்னு நானும். சரிங்க.